வணக்கம் ரிஷபம் ராசியினரே. இந்த வாரம் ஜூலை 13 முதல் ஜூலை 19 வரை உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் என்பதை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக பயன்படுத்துங்கள். முதலில் திங்கட்கிழமை பற்றி பேசலாம். திங்கட்கிழமை உங்கள் மனநிலையை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிறிது தியானம் அல்லது யோகா செய்யலாம். வேலை பகுதியில் நீங்கள் புதிய திட்டங்களை முன்வைக்கலாம், ஆனால் அதிகமாக வாதம் பேசாமல் தெளிவாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நிதியில் சிறிய முதலீடுகள், உதாரணமாக பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட், பயனளிக்கும், ஆனால் அதிகம் அபாயம் உள்ளதை கவனிக்கவும். ஆரோக்கியம் குறித்து நீர் பருகலை அதிகரிக்கவும், காலை நேரம் நடைப்பயிற்சி செய்யவும். காதல் வாழ்க்கையில் தனியாக இருந்தால் புதிய சந்திப்பு வாய்ப்புகள் வரும், ஆனால் உணர்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்தாமல் மெதுவாக அணுகுங்கள். செவ்வாய்க்கிழமை உங்கள் சக்தி அதிகமாக இருக்கும். வேலைப்பகுதியில் முக்கியமான கூட்டங்கள் இருக்கும், அதனால் தயாராக இருங்கள். இந்த நாளில் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும். புதிய யோசனைகளை முன்வைக்கலாம். நிதியில் செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்கவும். ஆரோக்கியம் குறித்து சிறிது இலகுவான உடற்பயிற்சி, உதாரணமாக ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்கள். காதலில் உங்கள் துணையுடன் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், இது உறவை வலுப்படுத்தும். புதன்கிழமை இந்த வாரத்தின் முக்கிய நாள். சந்தை மற்றும் தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். வேலைப்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாளிகள் வரலாம், அதனால் உங்கள் தொடர்பு திறனை பயன்படுத்துங்கள். நிதியில் சிறிய லாபம் கிடைக்கும், ஆனால் அதிகம் முதலீடு செய்ய வேண்டாம். ஆரோக்கியம் குறித்து நீர் பருகல் அதிகரித்து பழம், காய்கறி அதிகம் சாப்பிடுங்கள். காதலில் புதிய சந்திப்பு வாய்ப்புகள் அதிகம், ஆனால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நியாயமாக முடிவெடுக்கவும். வியாழக்கிழமை உங்கள் மனநிலை சற்று மாறலாம். சில சவால்கள் வரலாம், ஆனால் அவற்றை பொறுமையுடன் சமாளிக்கவும். வேலைப்பகுதியில் சில தாமதங்கள் அல்லது தவறுகள் ஏற்படலாம், அதனால் முன்னதாக திட்டமிடுங்கள். நிதியில் பெரிய செலவுகள் வரலாம், அவற்றை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். ஆரோக்கியம் குறித்து தூக்கம் போதுமானதாக இருக்க வேண்டும். இரவு நேரம் அதிகம் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். காதலில் உங்கள் துணையுடன் சிறிய வாதங்கள் இருக்கலாம், அவற்றை அமைதியாக தீர்க்க முயலுங்கள். வெள்ளிக்கிழமை உங்கள் சக்தி மீண்டும் உயர்ந்து வேலைப்பகுதியில் சிறந்த முடிவுகள் கிடைக்கும். புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நாள், அதனால் உங்கள் இலக்குகளை தெளிவாக அமைத்து செயல்படுங்கள். நிதியில் சிறிய லாபம் வரும், ஆனால் அதிகம் செலவிட வேண்டாம். ஆரோக்கியம் குறித்து உடற்பயிற்சி அதிகரித்து உடல் நலத்தை கவனிக்கவும். காதலில் உங்கள் உணர்ச்சிகளை திறந்த வழியில் பகிர்ந்து உறவை ஆழமாக்குங்கள். சனிக்கிழமை குடும்பம் மற்றும் சமூக உறவுகள் முக்கியம். வேலைப்பகுதியில் கூட்டங்கள் குறைவாக இருக்கும், அதனால் ஓய்வு எடுத்து குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். நிதியில் குடும்பத்துடன் நிதி விவாதங்கள் இருக்கலாம், தெளிவாக பேசுங்கள். ஆரோக்கியம் குறித்து மன அழுத்தம் குறைய இயற்கை சூழலில் நடைப்பயிற்சி செய்யுங்கள். காதலில் குடும்பத்தின் ஆதரவு உங்கள் உறவை வலுப்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை முழுமையான ஓய்வு மற்றும் சிந்தனை நாள். வேலைப்பகுதியில் எந்த புதிய திட்டமும் தொடங்க வேண்டாம். கடந்த வாரத்தின் பணிகளை மதிப்பாய்வு செய்து அடுத்த வாரத்திற்கான திட்டம் தயாரிக்கவும். நிதியில் செலவுகளை மீண்டும் மதிப்பாய்வு செய்து தேவையற்றவற்றை குறைக்கவும். ஆரோக்கியம் குறித்து முழுமையான ஓய்வு, யோகா, தியானம் செய்து உடலையும் மனதையும் சமநிலைப்படுத்துங்கள். காதலில் உங்கள் துணையுடன் எதிர்கால திட்டங்களைப் பற்றி பேசுங்கள், இது உறவை மேலும் உறுதியாக்கும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் மற்றும் சவால்களை கொண்டு வரும், அதனால் உங்கள் அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் நினைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் சிறப்பாக பயன்படுத்துங்கள். அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.